Hello friends, your path to success starts here. இன்னைக்கு வீடியோவில் நம்ம லெட்டர் சி எந்த இடத்துல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்கு பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா என்ன ப்ரொனன்சியேஷன் அப்படின்றத பார்ப்போம். சிக்கு பக்கத்தில் ஹெச் அப்படின்ற லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம இந்த சி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ச இந்த சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். சி பக்கத்தில் ஹெச் வந்துச்சுன்னா ச சவுண்ட். எக்ஸாம்பிள், சர்ச், ச சவுண்டு வருதுங்களா. சேர், சிஹெச் வருதுனால ச சவுண்டு. சைல்டு, சில்ட்ரன், இந்த வேர்ட்ஸில் எல்லாமே சி பக்கத்தில் ஹெச் வந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ச அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்கு பக்கத்தில் இந்த ஹெச் தவிர மற்ற கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா க சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சிக்கு எப்பயுமே பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அதை க இந்த சவுண்டில் தான் நம்ம அதை படிக்கணும். எக்ஸாம்பிள், சிக்கு பக்கத்தில் ஆர் வந்திருக்கு இல்லைங்களா, அப்போது இதை க சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கிராப். சிக்கு பக்கத்தில் எல் வந்திருக்கு, அகெயின் கான்சனன்ட் லெட்டர். கிளாப், கிளச், கிளவுட், க்ரஷ், க்ரை, க்ளவுன், க்ரன்ச். இந்த சிக்கு பக்கத்தில் ஆரோ எல்லோ இந்த மாதிரியான கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா இந்த சியை வந்து நம்ம க அப்படின்ற சவுண்டில் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிக்கு பக்கத்தில் ஐஏ, ஐஓ, ஐஇ இப்படின்னு வவல்ஸ், வேறு வேறு வவல் லெட்டர்ஸ், 2 வவல் லெட்டர்ஸ் வருது அப்படின்னாக்கா இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஷ சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷ. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஷியல், சிக்கு பக்கத்தில் ஐஏ வருதுங்களா, அப்போது ஷ. ஃபேஷியல். ப்ரெஷியஸ், ஷ சவுண்டு. சி பக்கத்தில் ஐஓ வந்திருக்குங்களா, ஷ சவுண்டு. ப்ரெஷியஸ். சோஷியல், சி பக்கத்தில் ஐஏ அகெயின், ஸோ ஷ சவுண்டு. ஏன்ஷியன்ட், சிக்கு பக்கத்தில் ஐஇ வந்திருக்கா, அதனால இங்கே ஷ சவுண்டு வருது. நெக்ஸ்ட்டு, சிக்கு பக்கத்தில் வவல் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா, வவல் லெட்டர்ஸ்னால் என்ன, ஏஇஐஓயு இந்த லெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வவல் சவுண்ட்ஸ் வந்தாலும் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஒன்று ச, இன்னொன்று க. இந்த ச அப்படின்றது கிட்டத்தட்ட சி அந்த சவுண்டு மாதிரியே இருக்கும். இந்த க அப்படின்றது தான் கொஞ்சம் வேரி ஆகும். பாருங்களேன், இந்த வேர்ட்ஸில் இங்கே கேட்டில் க சவுண்டு வருது, சிட்டியில் ச சவுண்டு வருது, கப்பில் க சவுண்டு வருது, சைக்கிள் இதில் ச சவுண்டு, செல் அகெயின் ச சவுண்டு, காட்டில் க சவுண்டு வருது இல்லைங்களா. அப்போது வவல் லெட்டர்ஸ் பக்கத்தில் வரும்போது ச சவுண்டும் வருது, க சவுண்டும் வருது இல்லைங்களா. அப்போது இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக லெட் மீ டெல் யூ அ குட்டி ஸ்டோரி. இப்போது சியும் கேவும் பிரதர்ஸ், அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸு இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ அண்ட் ஒய் இந்த 6 விதமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. இது எல்லாமே வவல் லெட்டர்ஸ். நான் ஒய் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வவல் சவுண்டு தான் கொடுக்கும். சைக்கிள் ஐ சவுண்டு வரும் இல்லைங்களா, அதனால நான் ஒய்யும் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 6 விதமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஸ்நாக்ஸை பார்த்த உடனே நம்ம சி இருக்கிறான் பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், ஐ எனக்கு அப்படின்னு கத்துறான். ஸோ அதனால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஐ, இ, ஒய் இது 3த்தையும் சி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ சியோட ஸ்நாக்ஸ் எல்லாம் எது எது, ஐ, இ, ஒய். அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் கேக்கு கொடுக்குறாங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, ஏ, ஓ, யூ. சரிங்களா. இப்போ சியோட ஸ்நாக்ஸ் எது, ஐ, இ, ஒய். கேவோட ஸ்நாக்ஸ் எது, ஏ, ஓ அண்ட் யூ. சரிங்களா. இப்போது சி இந்த ஐ, இ, ஒய்யை சாப்பிடும்போது, அதாவது சிக்கு பக்கத்தில் ஐ, இ, ஒய் அப்படின்ற லெட்டர்ஸ் வரும்போது அதை ச அந்த சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். சி வந்து இதனோட ஸ்நாக்ஸை காலி பண்ணிடுச்சு. இந்த 3 ஸ்நாக்ஸையும் காலி பண்ணிவிட்டு கே கிட்ட போயிட்டு உன்னோட ஸ்நாக்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குது. அப்போ கே என்ன அக்ரிமெண்ட் போடுது, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன், ஆனால் நீ எப்போல்லாம் என்னோட ஸ்நாக்ஸை சாப்பிட்றியோ அப்போல்லாம் நீ என்னோட பேரை சொல்லணும், அப்போ தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுது. அதனால சி வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு இந்த ஏ, ஓ, யூவை சாப்பிடும் போதெல்லாம் நான் கே கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு ஒத்துக்குது. அதனால தான் சிக்கு பக்கத்தில் ஏ வந்துச்சுன்னா கர்ஸ் சவுண்டு, சிக்கு பக்கத்தில் ஓ வந்தாலும் கர்ஸ் சவுண்டு, சிக்கு பக்கத்தில் யூ வந்தாலும் கர்ஸ் சவுண்டு. இப்போ இந்த வேர்ட்ஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சிக்கு பக்கத்தில் இங்கே என்ன சவுண்டு வந்திருக்கு,
இ. இது யாருடைய ஸ்நாக்ஸு? சியோட ஸ்நாக்ஸா கேவோட ஸ்நாக்ஸா? சியோட ஸ்நாக்ஸ். அப்போ சீரியல். சர்க்கிள். அப்போது IEY எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சியோட ஸ்நாக்ஸு, அங்கே சி சவுண்டு வரணும். AOU எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கேவோட ஸ்நாக்ஸ். IC அகெயின் சியோட ஸ்நாக்ஸ், சி ச சவுண்டு. சிலிண்டர் சியோட ஸ்நாக்ஸ், ச சவுண்டு. செஞ்சுரி அகெயின் சியோட ஸ்நாக்ஸு, ச சவுண்டு. இங்கே பாருங்கள், கேபிள். சிக்கு பக்கத்தில் ஏ வந்திருக்கா? ஏன்றது யாரோட ஸ்நாக்ஸு? கேவோட ஸ்நாக்ஸு. அப்போது இந்த இடத்துல கே சவுண்டில் தான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கேபிள். கோல்டு. ஓன்றது கேவோட ஸ்நாக்ஸ், அகெயின் இங்கே கே சவுண்டு, கோல்டு. காமிக் கே சவுண்டு. கேமரா கே சவுண்டு. கண்டென்ட் அகெயின் கே சவுண்ட். சரிங்களா? அப்போது எப்போல்லாம் சி வந்து கேவோட ஸ்நாக்ஸை சாப்பிடுதோ அப்போல்லாம் கே சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது AOU இது மூணுத்தையும் சி பக்கத்தில் எழுதும் போது நம்ம க அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். மற்ற வவல் லெட்டர்ஸ் வரும்போது நம்ம ச அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. This is Dakshayani signing off from you. Thank you.